வணக்கம் நண்பா. நான் உங்க தமிழ். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐகான அழுத்திங்க. அப்பதான் நான் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் அந்த அப்ளிகேஷன் டைம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வீடியோவ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் நீங்க மிஸ் பண்ணாலும் அப்ளிகேஷன்ல மிஸ்டேக் ஆவீங்க. பின்னாடி செலக்ஷன் ப்ராசஸ்ல பிரச்சனையாகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சைனிக் ஸ்கூல், அமராவதி நகர், தமிழ்நாடு. இத வந்து வேறு ஸ்டாஃப்க்கான ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஏ அதாவது ஃபர்ஸ்ட் வேக்கண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் எம்ப்ளாயி எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெகுலர் பேசிஸ் தாங்க. 13 வேக்கண்ட் குடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்வலன்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்ட் ஆர் யூனிவர்சிட்டி. 12th கிட்டத்தட்ட தான். ஓகே, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். ஸோ டிசைட் குவாலிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் என்னென்ன அடிஷ்னல் தேவை அப்படின்னு கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங்கு, பேக்கரி, எலக்ட்ரீஷியன், ப்ளம்பிங், டிரைவிங், டைலரிங். அதாவது எம்டிஎஸ்னால் மல்டி டாஸ்கிங்க. நிறைய வேலை செய்கிற, அதாவது நிறைய எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறதுக்கான தகுதி இருக்கிற ஒரு இதை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இது வந்து ஏஜ் வந்து 21லேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கணும். அதாவது ஆஸ் பர் மே 01, அதாவது மே 1ஆம் தேதி 26க்குள்ளே நீங்கள் வந்து 21 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கான பே வந்து 18,000 ப்ளஸ் டிஏ பெர் மந்த்து. அதாவது லெவல் 1 சரிங்களா? 18,000லேருந்து 56,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறது. இது வந்து 7th பே கமிஷன். இப்போ 8th பே கமிஷன்லாம் வரப்போகிறது. அதுக்கப்புறம் நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. ஆக்சுவலி என்னென்னா 18 வேக்கண்ட் தானே, ஏன் நம்ம அப்ளை பண்ணணும்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. உங்களுக்கான லக் அந்த டைமில் இருந்தால் எல்லா வேக்கண்ட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் யூ ஆர் எலிஜிபிள் டு அன் எக்ஸாம் மீன்ஸ் யூ ஆர் சப்போஸ் டு அப்ளை ஃபார் தட் எக்ஸாம். நீங்கள் சப்போஸ் செலக்ட் ஆகிறீங்க, அப்படி யோசிச்சு பாருங்கள். புரியுதுங்களா? ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா? நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் பிடிஐ மேட்ரன், அதாவது ஃபீமேல் கான்ட்ராக்ட். என்னன்னா இது வந்து கான்ட்ராக்சுவல் பேஸ் தாங்க. இது வந்து எப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு சேலரி வந்து 25,000 கன்சல்டேட் பர் மந்த்து. ஓகேங்களா? இது வந்து போஸ்ட் 1 தான், அன்ரிசர்வ் தான். நெக்ஸ்ட் வந்து வார்ட் வைஸ் கேட்டிருக்காங்க. இது ஒரு 3rd போஸ்ட்டு. அதுக்கான குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி வந்து 22,000 to 25,000. இதுவும் கன்சல்டேட் தான். இது ஆனால் ஆக்சுவலி இது வந்து கான்ட்ராக்ட் பேஸு. ஸோ இதுக்கான கான்ட்ராக்ட் பீரியட்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. எவ்வளோ பீரியடு 3 இயர் ஏதோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துங்க. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ அப்புறம் வந்து பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன், இது கொஞ்சம் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் டேட் வந்து 31 மார்ச் 2026க்குள்ளே நீங்கள் போடணும், அப்ளிகேஷன் போடணும். ஸோ இது ஹவு டு அப்ளை எப்படின்னா, இது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்லைனில் தான். நீங்கள் இந்த பேஜை, அந்த அப்ளிகேஷன் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் வெப்சைட்டில் கூட அக்சஸ் பண்ணிக்கலாம். அதை ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து அதில் கேட்குற அந்த டீட்டெயில்ஸை அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பண்ணுற போல் வரும். காப்பீஸ் ஆஃப் செல்ஃப் அட்ரஸ் மார்க் ஷீட்டு அது. அப்புறம் வந்து டிடி, அதாவது எஸ்சி எஸ்டினா நீங்கள் வந்து ₹200 பே பண்ணுற போல் வரும். அதர் ஓபிசிஸு ஜென்ரலில் வரீங்கன்னா நீங்கள் ₹500 வந்து டிடி எடுத்து அதுக்குள்ளே அட்டாச் பண்ணி அனுப்புகிற போல் வரும். அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் த என்வலப் வித் நேம் ஆஃப் போஸ்ட் அப்ளைட் ஃபார் போல்ட் லெட்டர்ஸ். போல்டு லெட்டரில் எல்லாத்தையும் எழுத சொல்கிறாங்க. நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் அப்ளிகேஷன் கூட தான் போல்டு லெட்டர் தான் நீங்கள் யூ ஷுட் ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ₹500 ஜென்ரல் ஓபிசி, ₹200 எஸ்சி எஸ்டி. ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன பேயபிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க, அமராவதி நகர், அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கால் லெட்டர் எப்படி அப்படின்னு அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன தேவை, என்னோட ஸ்ட்ரேட், என்னோட ஸ்கில், எத்தனை % மார்க் வந்து குவாலிஃபிகேஷனுக்கு, அப்புறம் என்னென்ன ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் எத்தனை % மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் கண்டக்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த டேட் கொடுத்தாங்க, 3rd வீக் ஆஃப் ஏப்ரல் 2026 கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதான் பார்த்துங்க. அப்புறம் செலெக்ஷன் கேண்டிடேட் வில் பி கேரிட் அவுட் பியூர்லி அண்ட் மெரிட் பேசிஸ் மட்டும்தான். நோ அதர் எக்ஸ்கியூஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட், நீ வந்து தெளிவாக யூ கேன் கால் வித் திஸ் நம்பர் அண்ட் நீங்கள் என்ன டவுட்னா கேட்பா, தே வில் ஆன்சர். ஸோ டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள். நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா யூ கேன் அக்சஸ் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் டைரக்ட்லி யூ கேன் டவுன்லோட் த அப்ளிகேஷன் ஃப்ரம் திஸ் வெப்சைட். அண்ட் அப்புறம் நீங்கள் வந்து அதை பிரிண்ட் எடுத்து மேலே குறிப்பிட்டெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டியதான். அது அதுக்கப்புறம் சம்மரி கொடுத்துருக்காங்க. 3 டைப் ஆஃப் வேக்கன்சி. டோட்டலாக அதில் 13, இதில் 1, டோட்டலாக 13 நாளும் 17 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நண்பர்களே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப்ஸ்னு யாருமே அப்ளை பண்ண மாட்டாங்க.
கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் வீடியோ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஏன்னா அப்போ தான் அடிக்கடி உங்களுக்கு அப்டேட் வரும். நிறைய அப்டேட் இப்போ நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. கொடுக்குற டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் டேட்டு போடணும். ஸோ சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். தேங்க் யூ.